இந்த திராவிட முன்னேற்ற கழகம் சந்தேகப்படவில்லை, உறுதிப்படுத்துகிறது. சந்தேகம் என்றால் பலருக்கு இருக்கலாம். எடப்பாடி பழனிசாமியும் அமித்ஷாவும் ஒரு ஒப்பந்தத்தை போட்டுக்கொண்டு ஒரு தற்காலிகமாக பிரிந்திருக்கிறார்கள் என்பதில் திராவிட முன்னேற்ற கழகமும் இந்தியா கூட்டணியும் உறுதியாக இருக்குது. அதுல எந்த மாற்றத்தில் எங்க சந்தேகம்லாம் இல்லை, உறுதியா இருக்காங்க. எனக்கு முன்னாடி பேசிய அரசியல் விமர்சகர் நண்பர் ஜெகதீஸ்வரன் மிக தெளிவாக சில புள்ளிவிவரங்களை கேட்டார். ஏன்னா தொடர்ந்து அரசு செய்கிற நியாயமான விஷயத்தை ஆதரிப்பதும் அரசு மீதான விமர்சனம் இருந்தால் அதை சுட்டிக்காட்டுவதிலும் எப்போதும் அவர் அக்கறையோடு இருப்பார். ஒரு அரசியல் விமர்சகராக அவர் வைத்த கேள்வி இருக்குல்ல, பெருமரியாதைக்குரிய அண்ணன் அக்னீஸ்வரன் அவர்கள் பேசுகிற போது, நாங்க கூட்டணி தமிழ்நாட்டிலானே, நாங்க எதுக்கு இந்தியாவை பத்தி பேசணும், பார்லிமெண்ட் பத்தி நாங்க பேசணும், ஒரு அழகான விளக்கத்தை கொடுத்தாரு. இதுதான் அதிமுக. என்னன்னு கேட்டா, நான் முடிச்சிடுறேன், அண்ணன் தான் என்ன சொல்றல, நான் முடிச்சிடறேன். இதுதான் அதிமுக. திராவிடம்னா என்ன அப்படின்னு கேட்டா, அது புலவர்கிட்ட போய் கேளுங்க, அதை போய் ஏன்டா கேக்குறீங்க? நான் கட்சி தலைவர். திராவிடம்னா ஆரியமா எனக்கு என்ன பிரச்சனை? நான் நீங்க புலவரை போங்க, இந்த கம்பராமாயணம் எழுதுனது யாருன்னு, அதாவது சேக்கலாத்தை கேட்பாங்கன்னு சொல்கிற ஒரு அரசியல் அறிவோ இல்ல இந்த ஒரு மொழி பற்றி மீது கட்டப்பட்ட ஒரு திராவிட இயக்கத்துடைய தலைவர் அப்படித்தான் இருப்பார். அவருடைய செயல்பாடு அப்படித்தான் இருக்கிறது. நாங்க தொடர்ந்து பெருமரியாதைக்குரிய தமிழ்நாட்டுடைய இன்றைய எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்களை வைத்திருக்க அந்த அவர் மேல இருக்கக்கூடிய கடுமையான விமர்சனங்களுக்கு காரணம், கடந்த 4 ஆண்டு கால இந்திய அரசியலை இந்தியாவுக்கு வெளியிலிருந்து இயங்குகிற ஜனநாயக சக்திகள், குறிப்பாக மனித உரிமை அமைப்புகள் எல்லாம் இந்தியாவில் நடைபெறுகிற ஆட்சி ஒடுக்கப்பட்ட மதச்சிறுபான்மை மொழிச்சிறுபான்மை மக்களுக்கு எதிரானது. இன்னும் சொல்ல போனா அமெரிக்காவிலிருந்து வெளியிடுகிற பிரபலமான ஒரு மனித உரிமை பத்திரிகை ஆம்னஸ்டி இன்டர்நேஷனலுடைய அமைப்புடைய ஒரு பத்திரிகை வெளியிடுகிறது, இந்தியாவில் சிறுபான்மை மக்களுக்கு பாதுகாப்பு இல்லை, அவருடைய பொருளாதாரம், கல்வி, வேலை வாய்ப்பு, சட்ட உரிமை, எழுத்துரிமை எல்லாம் பாதிக்கப்படுகிறது, ஒரு சிவப்பு குறியீட்டு நாடு இந்தியா என்று சொல்கிறது. எந்த கடைசியாக இருக்கக்கூடிய 4 ஆண்டுகளை அதற்கு அவர்கள் பட்டியல் போடுகிறார்கள். ஒரு பாங்கோலியுடைய சத்தம் கேட்கக்கூடாது, பொது வழியில இறைச்சியை விற்கக்கூடாது, பொது வழியில உலக நாடுகள் முழுக்க இஸ்லாமியர்கள் அணிகிற பர்தா போன்ற விஷயங்களை அணியக்கூடாது, சிறுபான்மை மக்கள் மீது தொடர்ச்சியான அவதூறுகள், தொடர்ச்சியான வன்கொடுமை தாக்குதல் நடக்குதுன்னு ஆம்னஸ்டி இன்டர்நேஷனல்ங்கிற மனித உரிமை அமைப்பு சொல்லுது. சரி, அது அமைப்பு. இந்த 4 ஆண்டு காலத்துல எடப்பாடி பழனிசாமி ஏறத்தாழ 4 ஆண்டு காலம் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக கடந்த 4 ஆண்டுகள் இருந்தாரு. அது மோடியுடைய 2வது அமைச்சரவையில இப்ப பங்கு கேட்டு கொடுக்காட்ட கூட ஆதரித்து ஒரு 3 ஆண்டு காலம் இருந்தாங்க. ஒரே ஒரு நிகழ்வு, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மோடி எதிர்த்தார், ஜனநாயக சக்திகள் பசுவதைக்கு எதிராக பசுகளை வெட்டி கொள்கிறார்கள் என்று இஸ்லாமியர்கள் மீதும் தலித்துகள் மீது குற்றச்சாட்டு வைத்த போது எதிர்த்து பேசினாரு. 317 குறித்து பெரிய விவாதம் நடந்த போது அதிமுக கருத்தை சொன்னாங்க. மதச்சார்பின்மைங்கிற வார்த்தை மீது, அரசியல் சட்டத்தின் மீது தாக்குதல் நடந்த போது இந்தியா கூட்டணியும் ஜனநாயக சக்திகளும் அதெல்லாம் அவங்க கூட்டணியில இருந்ததற்காக, கூட்டணி தர்மத்திற்காக ஒரு வார்த்தையை அவர் வெளிப்படையா அவரே ஓப்பனா சொல்லிட்டாரு. இல்ல கூட்டணி தர்மம் அரசியல் என்னன்னா, கடந்த காலத்துல வாஜ்பாய் அவர்கள் கூட்டணி இருந்தபோது திராவிட முன்னேற்ற கழகம் காமன் மினிமம் ப்ரோக்ராம் ஒன்று போட்டது. காமன் மினிமம் ப்ரோக்ராம்ல என்ன சொன்னாங்கன்னா, ராமர் கோயில் குறித்து நீங்கள் பேசக்கூடாது, சேசம்பத் திட்டத்திற்கு குறித்து ஆதரிக்கணும், இன்னும் சொல்ல போனால் காஷ்மீர் குறித்து பேசக்கூடாது, சிறுபான்மை மக்களுக்கு பாதுகாக்க வேண்டும் என்ற காமன் மினிமம் ப்ரோக்ராம் உள்ளது. அன்னைக்கு ஏதாவது ஒப்பந்தம் போடுறதுக்கு எடப்பாடி பழனிசாமிக்கு அவருக்கு அவ்வளவு முக்கியத்துவம்லாம் கொடுக்கறது இல்லை. வர்றீங்களா, உங்க ஆட்சியை காப்பாத்துறீங்களா, உங்க ரெட்டலை சின்னத்தையும் கட்சியும் காப்பாற்றி கொடுக்குறோம், அது வரைக்கும் எங்களுக்கு ஆதரவு கொடுங்க, அவ்வளவுதான் அவங்க நிலைப்பாடு. அதை எடப்பாடி பழனிசாமி சரியாச்சுதான். அண்ணன் போகிற போக்குல பல குற்றச்சாட்டு வச்சாங்க. நானே கேட்கிறேன், நீங்க கூட்டணி விட்டு ஒரு 6 மாசம் இருக்குமானே அப்படி சொல்றீங்களா? நாங்க நம்பல, இன்னும் கூட்டணியில இருக்கீங்க. ஏன்னா நீங்களே சொன்னீங்க, கூட்டணிக்கு வெளியே வந்த பிறகு தமிழ்நாடு பாஜகவையோ மோடி அரசாங்கத்தையோ இல்ல அமித்ஷாவுடைய செயலையோ, நேற்று கடைசியாக நடந்த மாண்புமிகு இந்தியாவுடைய நிதித்துறை அமைச்சருடைய பத்திரிகா சந்திப்பு வரை எது குறித்தும் வாய் திறக்க மாட்டாங்க. அது எப்பவுமே அதிமுகவுக்கு வந்த கரை சைலண்ட் மோட். இந்த வாதம் உட்பட அவங்களுக்கு வசதியாக தலைப்பு தான் உட்கார்ந்துருவாங்க. இல்லாட்டா இன்னைக்கு இல்லைங்க சைலண்ட் போடுங்க, எங்களை ஐயா எடப்பாடி சொல்லிட்டாருங்க, நாங்க விவாதத்துக்கு வரமாட்டோம். பல்வேறு விவாதங்கள்ல வராம வந்திருக்காங்க. ஒரு விவாதத்துல பங்கேற்கிற முறையில தொடர்ச்சியா சொல்றேன். முக்கியமான வாதம் வந்தா இல்ல நம்ம வரக்கூடாது, நாங்க முடிவு பண்ணிட்டோங்க, அது தமிழ்நாட்டு ஊடகங்கள் சரியில்லைங்கன்னு ஊடகங்களை பழியப்பட்டு போயிருவாங்க. அண்ணன் நீண்ட நாள் சிறைவாசிகள் குறித்து எல்லாம் பேசுறாரு. கடந்த 10 ஆண்டு காலத்துல பெருமரியாதைக்குரிய செல்வி ஜெயலலிதா அவர்கள் ஆண்ட போதும், ஐயா ஓபிஎஸ் ஆண்ட போதும், இல்ல இபிஎஸ் ஆண்ட போதும் 10 ஆண்டு காலத்துல நீண்ட நாள் சிறைவாசிகள் குறித்து என்னைக்காவது பேசியிருக்காங்களா? நாங்கெல்லாம் ஓட்டு கேட்டோம். ஆமா, நாங்க ஆட்சிக்கு வந்தால் விடுதலை செய்வோம். ஆனா அது களத்துல யதார்த்தத்துல இன்னைக்கு வரைக்கும் நடக்கல. அததான் சுட்டி காண்பிக்கிறேன். அதாவது 10 ஆண்டு காலம் ஒருத்தர் பேசவே மாட்டாராம்.
ஆட்சி அதிகாரத்தில் இருக்கும்போது அப்போது வாய்மொழி பேச மாட்டாராம். அது குறித்து யாராவது பேசினா வழக்கு போடுவாங்களாம், கைது பண்ணுவாங்களாம், போராட்டம் பண்ணா போராட்டத்துக்கு அனுமதி கொடுக்க மாட்டாங்களா? 10 ஆண்டு காலம் நாங்க தான் ராஜா, நாங்க தான் ராஜா. இஸ்லாமியர் யாராவது சொன்னார்களா தங்களுடைய குடியுரிமை பாதிக்கப்படுகிறது என்று? யாராவது போராடினாங்களா? யார் சொல்லியா? அது பொய்யெல்லாம் பரப்பாதீங்க. சிஏஏ வந்து இஸ்லாமியருக்கு எதிரானது இல்ல, அப்ப வசமா பிரச்சாரம் பண்ணாதீங்கன்னு பேசுற திமுக பார்த்து ஐயா எடப்பாடி பழனிசாமி கேட்பாராம். சிறைவாசிகளை விடுதலை பண்ணு கேட்டா ஒரு அமைச்சர் சொல்லுவாராம், யாரு? ராஜேந்திர பாலாஜி அமைச்சர் சொல்லுவாராம், தீவிரவாதிகளை விடுதலை பண்ண சொல்லிங்களான்னு கேட்பாராம். இஸ்லாமியர்னா சும்மாவா? அதாவது நீ வந்து கள்ள தூக்கி போட்டீங்கன்னா அறுவாள் எடுப்பன்னு ராஜேந்திர பாலாஜி அமைச்சர் சொல்லுவாராம். அப்பெல்லாம் மௌனமா இருந்துட்டு நாங்க தேர்தல் களத்தை வைத்த வந்து ஆட்சி பொறுப்பேற்ற முன்பு பெருமரியாதைக்கு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் எங்க தலைவர் ஒரு தனிநபர் நீதி ஆணையத்தை அமைக்கிறாரு. அந்த நீதி ஆணையத்துடைய முடிவின்படி 164 நீண்ட நாள் சிறைவாசிகள், அதுல இஸ்லாமிய சகோதரர் 28 பேர் இருக்காங்க. அவர்கள் உட்பட பட்டியல் ஆளுநருக்கு போது ஆளுநர் மறுக்கிறார். அந்த ஆளுநரை எதிர்த்து சட்டமன்றத்துல ஒரு தீர்மானம் கொண்டு வந்த போது ஆளுநர் தமிழ்நாட்டுடைய மாண்புக்கு எதிராக பேரறிஞர் அண்ணாவின் பெயரை, தந்தை பெரியாரின் பெயரை, கர்மவீரர் காமராஜின் பெயரை சொல்ல மறுக்கிறார், தமிழ் என்று உச்சரிக்க மறுக்கிறார், தமிழ்நாட்டை தமிழகம் என்கிறார் என்று நாங்க கண்டன தீர்மானம் கொண்டு வந்துட்டா அண்ணன் உதயகுமாருக்கு சீட்டு பிரச்சனைங்க அப்படின்னு வெளிநடப்பு போயிட்டு ஆளுநர் அவமரியாதை செஞ்சுட்டாருங்க அப்படின்னு பேசின இயக்கம் மாநில ஆட்சி பேசுவதற்கு என்ன யோக்கியம் இருக்கு? நாங்க அனுப்புற தீர்மானத்துலதான் நான் முடிச்சிருங்க. நாங்க அனுப்புற தீர்மானத்துலதான் தமிழ்நாடு அரசு ஆதரவா இருக்கிறது, எங்களை விடுதலை செய்ய சொல்லி இருக்கிறது. ஆனா ஆளுநர் தடையாக இருக்கிறார் என்று இன்று 3 இஸ்லாமிய சகோதரர்கள் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிருக்காங்க. சுப்ரீம் கோர்ட் சொல்லுது தமிழ்நாடு அரசு அமைச்சர் ரவி அவர்கள் விடுதலை செய்ய சொல்லுகிறது. தமிழ்நாடு அரசின் முடிவு நீண்ட நாள் சிறைவாசிகளை அவர்கள் யாராக இருந்தாலும் விடுதலை செய்ய வேண்டும் சொல்லுது. ஆளுநருக்கு என்ன சிக்கல் வந்துச்சு? வர 2ஆம் தேதிக்கு பதில் சொல்லணும்னு சொல்லியிருக்காங்க. இது குறித்து எங்கேயாவது பொதுவெளியில ஐயா எடப்பாடி பழனிசாமி பேசியிருக்காரா? இல்ல இந்த 3 மாசத்துல உங்களுடைய வாக்குறுதி இல்லையா அது? தேர்தல் வாக்குறுதி அவங்க பேசலங்கிறத கேக்குறீங்க. அதே நேரத்துல உங்க தேர்தல் வாக்குறுதி நீங்க குறிப்பிடுற இந்த பாராமீட்டர்னாலேயே வந்து அவங்க சிறுபான்மையினர்கள் நலன்ல வந்து திடீர் பாசம் வந்தவங்க அப்படின்னு சொல்லிட முடியுமா? அதிமுகவுக்கு என்று ஒரு வரலாறு இருக்குல்ல, அவங்களும் சிறுபான்மையினர் நலன்ல கடந்த காலங்கள்ல செய்ததெல்லாம் இருக்குல்ல. நான் திராவிட இயக்கத்தின் வரலாறே இன்னும் அதிமுக இருக்குன்னு ஆசைப்படுற ஒரு ஆள். நான் திராவிட இயக்க வரலாறுகள் அதிமுக இருக்குன்னு தான் நானும் அன்புடன் குறித்த ஜெகதீஸ்வரன் அண்ணன் வன்னியரசு அவர்களும் தொடர்ச்சியாக சொல்றோம். ஆனா நாங்க அது வெறுக்க மாட்டோம். திராவிடம்னா அது வந்து புலவர்கிட்ட கேட்டுக்குங்க, சேக்கலாத்தை கேட்டுக்குங்க, கம்பராமாயணத்தை கேட்டுக்குன்னு சொல்ற வரலாறு தான் அதிமுக இருக்கு. அது இருக்குன்னு தான் நாங்க ஆசைப்படுறோம். ஆனா நீங்க என்ன இருக்கீங்கன்னா அது அதிமுகவுக்கு பதிலா அண்ணன் முடிச்சிடறேன் அவங்க சொல்லுங்க, அதிமுகவுக்கு பதிலா நாங்க அமித்ஷா அதிமுகன்னு ஒரு கட்சியை தான் நீங்க தொடங்க பாக்குறீங்க. இந்த 3 மாதத்துல என்னுடைய விமர்சனம் தான். 3 மாதத்துல கூட்டணி விட்டு வெளியே வந்த பின்பு இப்ப தொடர்ச்சியாக 317 குறித்து விவாதம் பாராளுமன்றத்தில் நடந்திருக்கு. அங்க காஷ்மீர் உள்ஒதுக்கீடு கொடுத்து பாராளுமன்றத்தில் நடந்திருக்கு. இன்னும் மாநில அரசு நிதிப்பகுதி கொடுத்து பாராளுமன்றத்தில் நடந்திருக்கு. 3 சட்டங்கள், இந்திய தண்டனை சட்டம், இந்திய குற்றவியல் சட்டம், இந்திய சாட்சிய சட்டம். இன்னைக்கு அதுக்கு பேரே என்னன்னு தெரியல, வழக்கறிஞர் பேர் கூட தெரியல. ஒரு சமஸ்கிருத வார்த்தை வருது. இது குறித்து அதாவது நீதித்துறை குறித்து நடக்க விவாதங்கள்ல ஏதாவது ஒன்றுல மூத்த பாராளுமன்ற உறுப்பினர் பெருமரியாதைக்கு தம்பிதுரை ஐயா எடப்பாடி பழனிசாமியுடைய அணுகுமுறை ஒண்ணு சொல்லுங்க, ஒரு நிலைப்பாடு சொல்லுங்க. அதான் மிக தெளிவா ஜெகதீஸ்வரன் கேட்டாரு. பாலஸ்தீனத்துக்கு ஆதரவாம், அது என்ன மாற்று கருத்து இல்ல. ஆனா மணிப்பூர் குறித்து இங்கு தாக்கப்படுகிற கைது செய்யப்படுகிற எண்ணெயில கைது செய்யப்படுகிற சிஏ குறித்து பாதிப்படைகிற இஸ்லாமிய குறித்து என்னைக்காவது நான் பேச சொல்லுங்க. நீங்க பகல் வேஷம் போடாதீங்க. ஒரு கேக் ஊட்டுறதுனாலயோ இல்ல நீங்க வந்து குள்ளா போறதுனாலயோ இஸ்லாமிய மீது பாசறதா காட்டிக்கொள்ளாதீங்க. ஒரு ரொட்டீனா நடக்கிற நிகழ்வுகள் தானே, உங்களுக்கும் தெரியும்ல. அது எல்லா காலகட்டத்திலும் ஆளுங்கட்சி எதிர்க்கட்சி எல்லா அரசியல் கட்சிகளும் சிறுபான்மையினர்கள் விழாவுல போய் பங்கேற்கிறதுங்கிறது யதார்த்தமா நடக்கிற ஒண்ணு தானே. அதை வந்து நம்ம அப்படி ப்ரொஜெக்ட் பண்ண வேண்டியதுமா என்ன? அந்த மேடையில போய் என்ன பேசுறாங்கன்னு அதான் முக்கியம். யதார்த்தம் நடக்கிற ஒரு திருவிழா பண்டிகை மேல என்ன பேசினாங்க. அதனாலதான் மாண்புமிகு எங்களுடைய கட்சியின் தலைவர் மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சருக்கு பதில் சொல்ல வேண்டிய தேவை வந்தது. என்ன பேசினாங்க நீங்க அதாவது ரொம்ப சரியா கவனிக்கணும். இந்த 3 மாதங்கள்ல ஒரு முறை கூட மோடியை வைத்து பேசல. அதாவது ஒன்றிய அரசோடு சண்டை வருகிற போது அமைதியா மௌனம் காக்குறது. நாங்க உள்ளூர் எலெக்ஷன்ல கவுன்சில் எலெக்ஷன் பேசிக்கிறோங்க, எம்எல்ஏ எலெக்ஷன் பேசுறோம். இதுவே ஒரு மறைமுக நட்பு தான். இதுவே அதாவது கூர்மை அடைகிற ஒன்றாகிற இஸ்லாமியர் வாக்கை, கிறிஸ்தவர் வாக்கை, மதச்சிறுபான்மை மக்கள் வாக்கை, ஒடுக்கப்பட்ட மக்கள் வாக்கை ஏமாற்றுகிற வேலையை பசுத்தோல் போர்த்திய புலியை போல் அதிமுக. உங்களுடைய வாக்கு வங்கி சிதறுங்கிற ஒரு பதட்டமும் அச்சமும் உங்களுக்கு இருக்கா? பதட்டம் இல்ல எங்களுக்கு. பொய் சொல்லி அவங்க ஒரு வீண் பிரச்சாரத்தை அவதூறு செய்யக்கூடாது பாக்குறோம். அதாவது எதிர்கட்சி வந்து அரசியல் செய்யலாம், அது எந்த மார்க்கத்துல. ஆனால் இன்றைய எதிர்கட்சியா இருக்கக்கூடிய
பழனிசாமி அவர்கள் பேசுவது அவதூறு. ஏன்னா சென்னையில பெருவெள்ள இருந்த போது 2வது டீனவர் போயிட்டு அடுத்த நாள் சாதிச்சங்க மாநாட்டு கிளம்பிட்டாரு. அதுக்கு அடுத்த நாள் எங்க போனாலும் தெரியும். அவர் நிவாரணம் கொடுக்கப்பட்ட பகுதியில ஒரு மாணவி மிதித்து நெரிசலில் கொல்லப்பட்டார். அது குறித்து அவங்க பேசல. தூத்துக்குடி போனாரு, மகிழ்ச்சி, வாங்க எல்லாரும் சேர்ந்து காப்பாற்றுவோம். ஆனால் ரீஹாபிலிட்டேஷன் என்று வருகிற போது மறுஆய்வு அதனுடைய நிவாரணத் தொகை வாங்க வேண்டும் இருக்கிற போது திமுறோட அகங்காரத்தோட அந்த கட்சியுடைய பாராளுமன்ற உறுப்பினர் மறுக்கிறார். நிதி எப்படி கொடுப்பீங்க கேட்கிறாரு. நாங்க இன்னைக்கு சொல்றோம், நாங்க இந்த மேடை என்பது பாஜகவை தோல்விக்க மேடை. என்னங்க அவர் 4000 கோடி கேள்வி எழுப்பினாருங்கிறது அவருடைய ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் அவர் கேள்வி எழுப்புறாருங்கிறத நீங்க சொல்ற அப்படியான ஒன்றாதான் அதை பார்க்கணுமா? அதை பார்க்க முடியும். அவர் வெறும் நாடாளுமன்ற உறுப்பினர் அல்ல, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய திராவிடத்துக்கு எடப்பாடி மீது வேணா தெரியாம இருக்கலாம். ஆனா அந்த கட்சியுடைய பாராளுமன்ற குழு தலைவர் அவர். சரிங்களா? குழு தலைவர் சொல்றாரு, நிதி அப்புறம் பேசிக்கலாம், 6000 தவிச்ச வாய்க்கு தண்ணியோ சாப்பாடோ அதான் பாத்துக்கலாம், இந்த 4000 கோடி கணக்கு கொடுங்க. இது என்ன அரசியல்? இது இந்த அப்படின்னா என்னன்னா, பாஜக எல்லா நடவடிக்கைகளுக்கும் மக்கள் மன்றத்துல போய் சப்போர்ட்டிவா நாங்க இப்பவும் சந்தேகப்படுவது, நாங்கள் உறுதியாக சொல்வது என்னன்னா, பாஜக உறவு, அதாவது அதிமுக சிறுபான்மை உறவை நாங்க பேசல, தெளிவாகிக் கொள்ளுங்கள். பாஜக செய்கிற அத்தனைக்கும் அதிமுக துணையாக இருக்கிறது. பாஜக செய்கிற அத்தனை மத வெறுப்புக்கும் அதிமுக துணையாக நிற்கிறது. பாஜக செய்கிற அத்தனை சிறுபான்மை, மொழி சிறுபான்மை, மத சிறுபான்மை வெறுப்புக்கும் உறுதுணையாக இருப்பது அதிமுக. தன்னுடைய சின்னத்தை காப்பாற்றிக் கொள்ள, தன் கட்சியை காப்பாற்றிக் கொள்ள, தன் பதவியை காப்பாற்றிக் கொள்ள அன்று மோடி எதிரானவர்கள் ஒட்டுமொத்த பிம்பமா வைக்க முடியுமா? அதைத்தான் வைக்க முடியும். ஏன்னா நீங்க நான் ஒரு ஜனநாயகத்தை போற்றுகிறா, இந்திய ஜனநாயகத்துக்கு கூடிய மதச்சார்மையை பாதுகாக்க வேண்டும் என்கிற ஒரு தனி மனிதராக, ஒரு திராவிட முன்னேற்ற கழக ஸ்போக் பர்சனாக ஒரு இந்தியாவுக்கு பெயரை காப்பாற்ற வேண்டும் என்கிற போது இந்தியாவுடைய மிக முக்கியமாக்கக்கூடிய மதச்சார்புங்கிற வார்த்தையை கேள்விக்குறியாயிருக்கு. பிரதமர், உள்துறை அமைச்சர், குடியரசுத் தலைவர் உட்பட பல பேர் பல இடங்கள்ல இல்லங்க இது இந்திரா காந்தி இடையில சேர்த்ததுங்கிற ஒரு அபத்தமான வாதத்தை இந்தியா என்கிற ஒரு மதச்சார்புடைய ஒரு வேற்றுமை ஒற்றுமை நாட்டை இருக்கும் போது அந்த சொல்லு மீது சந்தேகத்தை எழுப்புற போது எடப்பாடி பழனிசாமி என்ன செய்து கொண்டார்? ஆதரித்தார். இந்த மக்கள் மீதான இன்னைக்கு இவர் ஒரு மதச்சார்பான மக்களுக்கு ஒரு இன்செக்யூர் ஃபீல். இது என் நாடு இல்லையா, இது என் ஊர் இல்லையா, இந்த சுதந்திரத்துக்கு நான் போராடலையா, இந்த மொழி விடுதலைக்கு நான் போராடலையா, இந்த மண் விடுதலைக்கு நான் போராடல, என் மண்ணு தானே என்று இருக்கிற மக்கள் மீது இல்ல நீ அந்நியர் என்கிற அந்த அந்நியர் பார்வையை பாஜக செலுத்திய போது அதை ஆதரித்தவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். அவர்கள் இப்போ சிறுபான்மை மக்கள் குறித்து பேசுவதற்கு எந்த அருகதையும் இல்லைன்னு நான் குற்றச்சாட்டு வைக்கிறேன்.